நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான பின்னணி என, மேலும் தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த் தன்னுடைய மனைவி அபிராமி பங்குதாரராக கொண்ட ஈசன் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தின் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற ஒரு படத்தை அவர்கள் தயாரித்தார்கள். இந்த பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடமிருந்து 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடன் ஒப்பந்தம் செய்யும் போது இந்த கடனை ஆண்டுக்கு 30% வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கடன் தொகையை திருப்பி தராததை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காணக்கூடிய வகையில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் இந்த கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02,40,000 ரூபாயை வசூலிக்க ஏதுவாக இந்த ஜெகஜால கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கும்படி 2024 மே மாதம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உரிமைகளை பெற்றுக்கொண்டு அவற்றை விற்று கடன் தொகையை ஈடு செய்ய வேண்டும் என்றும் மீத தொகையை ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திடம் வழங்க வேண்டும் என்றும் மத்தியஸ்தர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின்படி இந்த படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டபோது படம் முழுமையடையவில்லை என கூறி இந்த பட தயாரிப்பு நிறுவனமான ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து மத்தியஸ்தர் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தக்கூடிய வகையில ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் தற்போது வரைக்கும் இந்த கடன் தொகை என்பது வட்டியுடன் சேர்த்து 9,39,05,543 ரூபாய் வசூலிக்க வேண்டியிருக்கிறது என்று அந்த மனுவில் அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூர் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஈசன் புரொடக்ஷன் சார்பில் அவகாசம் கேட்ட போதும் கூட இதுவரைக்கும் பதில் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த உத்தரவு குறித்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கினுடைய விசாரணை நாளை மறுதினம், அதாவது மார்ச் 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.